ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனே கேசவனே, திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிறைஞ்சி, அங்கப்பறை கொண்ட ஆற்றி அணிபுதுவை பைங்கமல தண்தெறியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே, இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரை தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய். பொருள்: அலைகள் நிறைந்த பாற்கடலை கடைந்த மாதவனும் கேசி என்ற அரக்கனை கொன்ற கேசவனுமான கண்ணனை சந்திரனைப் போன்ற அழகு முகம் கொண்ட அணிகலன் அணிந்த பெண்கள் சிரமப்பட்டு தரிசித்து பாவை விரத பலன் பெற்ற விவரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த குளிர்ந்த தாமரை போன்ற திருமுகத்தை உடைய பெரியாழ்வாரின் பெண் பிள்ளையான ஆண்டாள் நாச்சியார் இனிய தமிழில் 30 பாடல் பாடி பாமாலை தொடுத்திருக்கிறாள். இதனை படிப்பவர்கள் உயர்ந்த தோள்களை உடையவனும் அழகிய கண்களை கொண்ட திருமுகத்தை உடையவனும் செல்வத்திற்கு அதிபதியுமான திருமாலின் ஆசியுடன் எங்கு சென்றாலும் செல்வச் செழிப்பு பெற்று இன்பமுடன் வாழ்வர். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை இனிதே நிறைவடைந்தது.